ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ZEE5ல தமிழ் டப்பிங்ல வெளியான குரம் பாப்பி ரெட்டி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். நரேஷ் ஒரு ஆர்ஃபனா இருக்காரு. இவருடைய கிராமத்துல முதல் பட்டதாரியாவும் இருக்காரு. ராஜவம்சத்தை சேர்ந்த ஜான் விஜயோட பேக்கப்போட ஒரு சிட் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அதுல ஊர் மக்களும் பாத்தீங்கன்னா இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி திவாலாக நரேஷ் அதுல பலிகடாவா ஆகுறாரு. ஹீரோயின் ஃபரியாவும் அதுல ஒரு விக்டிமா இருக்காங்க. இவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருக்காங்க. ஃபரியா பாத்தீங்கன்னா இந்த மோசடிக்காரன் நரேஷ் தான் அப்படின்னு நினைச்சு அவங்கள பழி வாங்கிறதுக்காக வராங்க. பட் நரேஷ் அதுக்கு காரணம் இல்ல, அவரும் வந்து பலிகடாவா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட சேர்ந்துட்டு இன்னும் ஒரு 3 பேரை சேர்ந்து ஒரு குரூப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமானவங்களை பழிவாங்க கிளம்புறங்கிறாங்க. சோ இவங்களோட பிளான் படி பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை ஸ்வாப் பண்ணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்றாங்க. அது தொடர்ந்து அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஜான் விஜய் அண்ட் பிரதீப் பாத்தீங்கன்னா இவங்களை தேடுற ஒரு சூழல் இருக்கு. இவங்க யாருடைய டெட் பாடியை எதுக்காக ஸ்வாப் பண்ணாங்க, நரேஷுடைய பேக் ஸ்டோரி என்ன, நரேஷ் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, இவருடைய நிலம் எதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் தான் இந்த படமே. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டேக்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்டையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணாங்க. அது கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பாடி சேவ் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வித்தியாசமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது பார்க்கிறதுக்கு. ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. படத்துல ரிவ்யூஸ் சம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலுமே சில இடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீக்வன்சஸ் டிராகிங்கா இருக்கும். படத்துல ஒரு நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்றது கெஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். குரம் பாப்பி ரெட்டி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.